வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விதை நெல் வரைக்க போகிற சொல்லியிருந்தோம்ல, அந்த விதை நெல் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த விதை நெல் அளவு பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா கைனி வரையும் வரைக்கலாம். நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா தான். அதனால் நம்ம கைனிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நெல்லை பார்த்திங்கன்னா 3 கோணியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கைனி பார்த்திங்கன்னா ஒரே இடமா இல்லை, 3 இடத்துல தனித்தனியாக இருக்கிறதுனால அதனால் 3 கோணியில் தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. அதனால் நம்ம கைனி ஒரே நாளில் போட முடியாது. அதனால் பக்கத்தில் யார் கைனி எரிச்சிருக்கலாம் அவங்க எப்போ வரைக்கிறாங்களோ அப்போ தாங்க நம்மளும் போட முடியும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கைனி வரைக்கும் போகிறேன். அதனால் ஒரு கோணி மட்டும் எடுத்துகிட்டு 2 கோணி எடுத்து வச்சு போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோணி கட்டும் போது நல்லா இறுக்கி டைட்டாக கட்டணுங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் போடும்போது கோணி நல்லா நெல் ஈரமாயிட்டு அதுக்கப்புறம் உப்புங்க கோணி நல்லா பெருசாக, அதனால் முடிச்சு அவுத்துக்கிறனால எவ்வளோ டைட்டாக கட்டணும் நல்லா டைட்டாக கட்டிட்டு அப்புறம் இந்த விதை நெல்லை 2 நாளைக்கு தண்ணியில் ஊற வைக்கணுங்க. முதல் நாள் காலை 6 மணி தண்ணியில் ஊற வச்சா சாயந்தரம் 6 மணிலாம் வெளியே எடுத்துடணும். 2வது நாளாமே காலை 6 மணிலாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சாயந்தரம் ஒரு 4-5 மணிலாம் எடுத்துடணும். 3வது நாள் கோணியை பிரித்து பாருங்கள், எல்லா விதை நெல்லும் சூப்பராக முளைச்சிருக்கும். ஓகே.